Hello friends, welcome to MS Levi's Kitchen. நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது கேரட் பீன்ஸ் குருமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போது கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இது லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போது தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய், பட்டை போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் மிளகாய், தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போது தக்காளி நல்லா வேகிறதுக்காக உப்பு போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா 3 போட்டுக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டு போட்டுட்டு கலரி விட்டுறலாங்க. இப்போது கடைசியாக தேங்காய் பூ போட்டுட்டு இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. அடுத்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச மசால் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது வேக வச்ச காய் இதில் போட்டுக்கலாங்க. அதில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். இப்போ இந்த மீதி இருக்க கரம் மசாலா போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
குழம்பு நல்லா கொதிச்சு மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் காயில் நல்லா இறங்கிடுச்சுங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்மளும் வெஜ் குருமா சூப்பராக செஞ்சுட்டோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்டியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.